First question? Oh, okay. First row. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் மயூர். எப்படி இருக்கீங்க? இன்றைய இளைஞர்களுக்கு ஊழியராகவோ நல்ல இசையமைப்பாளராகவோ முன்னேறுவதற்கு உங்களோட அறிவுரைகள் என்ன? தேவசதி. எல்லாருக்கும் வணக்கம். உங்களை எல்லாம் பார்க்கறது ரொம்ப சந்தோஷப்படுறோம். நாங்க ஒரு பின்னணி இசைக்கலைஞர்கள் தான். நாங்க ஹீரோ இல்லை, ஹீரோயின் எல்லாம் இல்லை. இருந்தாலும் கூட எங்க போற இடத்துல எல்லாம் போட்டோ எடுத்துக்கிட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டு அவ்வளவு புகழை அடைய வச்சது காரணமே நீங்க தான். நீங்க அந்த யூடியூப் அங்க இங்க போட்டு 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 அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் அற்புதமா பண்ணி எங்களை முன்னணி நட்சத்திரமாக்கிட்டீங்க. அதுக்கு உங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். நன்றி நன்றி நன்றி. நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டீங்க. ஒரு மியூசிக் டைரக்டராகவோ அது யாராகவோ நல்லா வரணும்னா அதை லவ் பண்ணணும். நம்ம செய்யும் தொழிலை நம்ம லவ் பண்ணணும். எல்லா தொழிலும் கஷ்டமான தொழில் தான். ஆனால் நம்ம எந்த தொழிலை இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறோமோ எல்லாரும் நல்லா மேலே வருவாங்க. அதுதான் முக்கியம். அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, ஏனோ தானோன்னு செய்யக்கூடாது, ஏதோ பணத்துக்காக செய்யக்கூடாது. லவ் பண்ணணும். லவ் பண்ணா யாரா இருந்தாலும் கண்டிப்பா முன்னுக்கு வருவாங்க. ஓகேங்களா? மிக்க நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. மிக்க 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 நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ மயூக். அடுத்ததாக இங்கிலீஷ்ல தமிழ் நல்லா லவ் பண்றாங்கன்னா தமிழ்ல பேசுறீங்க. வணக்கம் தேவா சார். வணக்கம் சார். வணக்கம். மாட்டுக்கார மன்னாரு. ஆமா. ஆனா உங்களுக்கு மாட்டுக்காரன் அண்ணாவில தான் பெரிய ஒரு வாழ்வு கொடுத்தார். அந்த நேரத்திலே மாட்டுக்கும் எனக்கு சம்பந்தம் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. சரணை வைத்துக் கொண்டுதான் ஒரு கேள்வி கேட்கணும். என்றால் அனுராதா மேடம் மற்றும் சரண் உன்னிமேனன் இவரானத்தில் நீங்கள் காட்டியிருந்தீர்கள். சரண் கூட அந்த ஒரு பாட்டு திடீரென்று ஞாபகம் வரவில்லை. மிகவும் கஷ்டமான ஒரு பாடலை அதை சாதித்து காட்டியதாக குறிப்பிட்டிருந்தார். இப்படி அந்த பாடல்களிடமிருந்து வித்தியாசமான பாடல்களை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நீங்களே தீர்மானித்து கொடுத்திருந்தீர்களா, அல்லது அவங்க பாடுவாங்க என்ற நம்பிக்கையில கொடுக்கப்பட்டது? அந்த நிலவுக்கு கொஞ்ச நேரம் ஒதுக்கு அந்த பாட்டு அவங்க பாடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை தானே. அப்பதான் அவங்களுக்கு கொடுக்க முடியும். அதை உடனே சொல்லி கொடுக்கறது அப்படியே நல்லா தெரிஞ்சுக்கிட்டு உடனே பாடுறவங்க அவங்க தான். ஏன்னா எஸ்பிபி சாரை பத்தி தெரியும். அவரெல்லாம் இல்லைன்னா நான் இங்கே இல்லை. என் பாடலுக்கு நான் பண்ண கம்போசிங் பண்ண பாட்டுக்கெல்லாம் அப்படி ஒரு என்ன பார்த்தாலும் எனக்கு அவர் மொத்தம் 973 பாடல்கள் பாடியிருக்காங்க. அவ்வளவு பாடல்கள். நான் என்ன கம்போசிங் பண்றேனோ அவர் ஒருத்தராக தான் பாட முடியும். நான் என்ன நினைச்சிருப்பேன் அதை அவர் ஒருத்தர் தான் கொடுக்க முடியும். சரணுக்கும் அப்படியே எஸ்பிபி தானே. தேங்க்யூ. அடுத்ததாக அந்த பக்கத்துல இருந்து எனிபாடி? யா. Good evening. Good evening, ma. I'm from Kerala. ഞാൻ മലയാളിയാണ്. ഇല്ല, നീ മുതൽ വാർത്തയിൽ தெரிஞ்சுக்கிட்டேன். Okay. ഞാൻ അറിയും. I don't have a question, പക്ഷേ I've got a request to Divya, the MC. Divya she prepared something for you, പക്ഷേ sir വരുന്ന മുമ്പ് അത് പറഞ്ഞു. But that was very, very nice to hear. I'd request Divya to just say that one more time for sir to hear, because it was very, very nice and it was from the heart. Is that all right? Thank you. I really don't mind. Sir, actually சத்தியமா இல்ல சார். எனக்கே பயங்கர ஆச்சரியமா இருக்கு. இல்ல இவங்க சொன்னது வேற. Intro again Rose, but I'll tell you something very quickly for Deva sir. Okay sir. தேவா சார், நான் இப்போ ரீசெண்டா ஒரு டிவி ப்ரோக்ராம்ல பார்த்தபோது அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி தேவா சார் செட்டுக்கு வந்தாலே தீபாவளி தாங்க.
ஓகே. ஆனா சத்தியமா தீபாவளி தான் போனேன். இல்ல 2 மாசம் முன்னாடி பண்ணீங்க. ஆனா நாங்க சத்தியமா சொல்றோம் சார், எங்க சிட்னி மக்களுக்கு நீங்க இப்ப வந்திருக்கீங்க, அதனால நாளைக்கு தான் தீபாவளி சார். நாளைக்கே தீபாவளி. சிட்னி தமிழ் மக்களுக்கு நாளைக்கு தீபாவளி. கரெக்டா? நம்ம எல்லாருமே நாளைக்கு கொண்டாட போறோம். நம்ம ஒன் அண்ட் ஒன்லி தேவா சார். Thank you. That was a small brief intro. யாரு? அவங்க என்ன சொன்னாங்க தெரியல. அப்படியா? ஓகே சார், திருப்பி போர் அடிக்க வேணாமே பார்த்தேன். இது இப்ப எந்த கலாய்க்கிற மாதிரியே இருக்கு சார். என்ன சார் இப்படி வச்சு செய்றீங்களே சார்? நான் அவங்க உங்களை வச்சு செய்வாங்க. 35 வருடம், 400க்கும் மேற்பட்ட படங்கள், பல மொழி பாடல்கள். நம்ம சினிமா தியேட்டர்ல இவர் பிஜிஎம். A musical maestro across generations, the man who made the streets of every city dance. It's a pride and pleasure to have you with us amidst us, Deva sir. So, Tenisai Tendril, King of Dana, உங்களுக்கு சொல்லிக்கிட்டே போலாம் சார். இன்னும் பல சொல்லிட்டேன் சார். ஜிபே பண்ணிடுங்க. டாலர்ல ஜிபே பண்ணோம். நான் பண்ணுமா? டாலர்ல வேணுமா இந்தியன் ருப்பில வேணுமா? அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வித்யாசாகர். எல்லாருக்கும் என்ன தெரியுமான்னு தெரியல, 2014 தேவா சார் தான் வந்து ஆஸ்திரேலியாவில் முதல் பறை இனாகிரேட் பண்ணி வச்சது. ரொம்ப தேங்க்ஸ் சார். இன்னைக்கு வந்து ஸோ நாங்கள் வந்து ஆஸ்திரேலியா தமிழ் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் டெவலப்மெண்ட் சென்டர். இப்போ ஆஸ்திரேலியா ஃபுல்லாக எல்லா பக்கமே வந்து பறை எல்லா பக்கமும் வாசிச்சுட்டு இருக்காங்க. உங்கள் பாட்டுனாவே பாட்டோட பின்னாடி வந்து பறை இருக்கும். நம்ம அந்த காலத்தில் தப்பாட்டம் அப்படின்னு சொல்லுவோம் சார். நீங்கள் இந்த ஜென்ரேஷன் மக்களுக்கு பறையோட அம்சம் என்ன, ஸோ அதோட அதை அடித்தா எப்படி இருக்கும், ஒவ்வொரு பாட்டுக்கும் இந்த காலத்து பாட்டுக்கு பறை பீட் இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றது நீங்கள் சொன்னாலும் இருக்கும். இப்போ ஒரு படம் பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆக போகுது அந்த படம். அந்த படத்தோட பேரு மாண்புமிகு பறை. இப்போ கூட அந்த பாட்டெல்லாம் ரீல்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருக்கு. அந்த கார்த்திக் அண்ட் மகாலிங்கம் பாடியிருப்பாங்க. ஒரு நல்ல படம். பறை அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் முதல்ல வைபுக்காக, ஒரு வைபுனா பறை இசை தான். அதை சாதாரணமாக ஒரு வாசிச்சாவே துள்ளத்துவம் அப்படியே துள்றதுக்கு அப்படி இன்ட்ரெஸ்டா இருக்கும். மொத்தத்தில் அதுதான் பறை. ஆதி மனிதனின் இசை, அதை பற்றி சொல்லணும்னா அது வந்து இப்போவும் நீங்கள் கேட்குற வந்தேண்டா பால்காரன், ஆட்டோக்காரன், இது மாதிரி வைப்பான சாங், ஒரு எல்லா பாட்லையும் அது இருக்கும். வந்தேண்டா பால்காரன் ஓப்பனிங் பிஜிஎம்மே அதான். ஆட்டோக்காரன்ல ஓப்பனிங் பிஜிஎம்மே அதான். அதனால தான் அந்த 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 படத்துக்கும் அது எடுப்பட்டது. ஒரிஜினல் வாழ்க்கையில் அது வந்து ரொம்ப அற்புதமான இன்ஸ்ட்ருமெண்ட் அது. அதை இப்போ நான் மாண்புமிகு பறையில் எல்லா ரிதம் எப்படி இருக்கும், எல்லா ஸ்டைலையும் அந்த படத்தில் நான் ரீரிகார்டிங்லேயே பண்ணியிருப்பேன். சாங்லேயும் அது இருக்கும். நீங்கள் கேட்டது ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு 15 வருஷம் முன்னாடி வந்தேன், கரெக்டுங்களா? இங்கே வந்து இங்கேயும் மெல்பர்ன்லேயும் அடிலைடும் தெரியல. மேயர் அந்த மேடம்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து மேடையில் பறை இசை வாசிச்சாங்க. ஞாபகம் இருக்குல்ல? அடிலைட்டில் மேயர், மினிஸ்டர்ஸ் எல்லாமே மேலே வந்து, நான் வந்து தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றத்தின் சேர்மனாக இருக்கும்போது ஜெயலலிதா மேடம் என்னை அனுப்பிச்சாங்க. இங்கே நீங்கள் இந்த 3 ஊர்லேயும் போயிட்டு நம்ம கிராமத்து பறை இசை கலைஞர்கள்லாம் கொண்டு அந்த 3 ஊர்லேயும், இங்கே அனகன் பாபு செஞ்சார். இங்கே சிட்னியில் மிஸ்டர் அனகன் பாபு இங்கே இருக்காரு. நல்லா இருக்கீங்களா பாபு காரு? ஓகே ஓகே. அனகன் பாபு தான் செஞ்சார். அவ்வளவு அற்புதமான டூர் அது, அற்புதமான டூர். நல்லா இங்கே இருக்கிறவங்க அதை ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிட்டு இப்போ நல்லா வாசிக்கிறாங்க எல்லாரும் கேள்விப்பட்டேன். சோமு சொன்னார். தேங்க்யூ ஃபார் திஸ்.
வணக்கம். நீங்க நல்ல சிங்கர் இல்லையா? சார் நல்லா அழகா பாடி இன்ஸ்டாகிராம்ல பாடி பாடி இன்ஸ்டாகிராம்ல நான் பார்த்துட்டே இருப்பேன் உங்களை. ரொம்ப நல்லா சந்தோஷம் சார் இதுவே எனக்கு. நல்லா 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 பாடி தேங்க்யூ ஸோ மச் சார். சார் சிங்கர் ஆகணும்னு ஆசைப்பட்டு இன்ஸ்டாகிராம்ல பாடிட்டு இருக்கேன். நீங்க சொன்னதுதான் சிங்கர்னே நான் அக்செப்ட் பண்றேன் சார். பண்ணிட்டேன். அதுக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டேன். தேங்க்யூ சார். நீங்க நல்ல சிங்கர் தான். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். நல்லா கை தட்டி அவன் நல்லா பாடுறான். ஸோ கொஸ்டினே மறந்து. தேங்க்யூ சார். சார் ஒரு ஜேர்னி, ஒரு நீங்கள் இப்போ மியூசிக்கல் ஜேர்னியில் எடுத்திருக்கீங்க. எந்த ஜேர்னி எடுத்தாலும் ஒரு சேலஞ்ச் இல்லாமல் ஒரு சக்ஸஸ் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு சேலஞ்ச் வந்திருக்கும். ஒரு மிகப்பெரிய சேலஞ்சுன்னு ஒன்று வந்திருக்கும். நிறைய சேலஞ்சஸ் இருந்திருக்கும். அதில் இருந்ததுலேயே ஒரு பெரிய இதை தாண்டின அப்புறம் தான் அடுத்த படி ஏற முடியாது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் எதுவா இருந்தது? அண்ட் அது அந்த மொமெண்ட்ல உங்க மனசு என்ன உங்களுக்கு சொல்லுச்சு? அதே மாதிரி ஒரு சக்சஸ் எது உங்களோட பெஸ்ட் சக்சஸ்? அந்த மொமெண்ட்ல உங்களுக்கு மனசு என்ன சொல்லுச்சு அப்படின்னு பகிர்ந்துக்க ஆசைப்படுங்க. ஆமா, எனக்கு அது கனவுமா. எல்லாமே கனவு. அப்துல் கலாம் சார் சொன்ன மாதிரி கனவு காணுங்க. நான் கனவு சாதாரணமா காணல, செயல் ரீதியாவே நான் கனவு கண்டுட்டு வந்தேன். எல்லா கதவையும் சாத்திடுவேன் வீட்டில். நானே ஒரு கீபோர்டு, தப்லா, அது இது இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் அங்கே இருக்கிற மாதிரியும் நான் மியூசிக் டைரக்டர் பிற்காலத்தில் வந்து நான் இப்படி ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு சொல்லி ரெடி 1 2 3 4 அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்க வாசிக்கிற மாதிரி கண்டக்ட் பண்ணிட்டு இருப்பேன். இதுதான் கனவு. அந்த கனவு நினைவாச்சு. அப்துல் கலாம் சார் சொன்ன மாதிரி என்ன வச்சாலும் அதுதான். யாரும் இல்லாமல் மற்றவங்க வெளியே இருந்து பார்த்தா என்னை பற்றி என்ன நினச்சிருப்பாங்க, என்ன தனியாக இது யாருமே இல்லையா, இங்கே தனியாக ஓகேவா அப்படின்லாம் நினச்சிருப்பாங்கல்ல. அதெல்லாம் நான் கேரே பண்ணல. எனக்கு ஆசை. அதே மாதிரி ஒரு விஷயம் யாருக்குமே இது வரைக்கும் சொல்லலை. ஒரு எல்பி ரெக்கார்டுன்னு அந்த காலத்தில் இருக்கும். எல்பி ரெக்கார்டு இருக்கும். இது போல ரெக்கார்ட்லாம் நம்ம பேர் எப்போ வரப்போகுது, மியூசிக்குன்னு போட்டு தேவான்னு எப்போ வரப்போகுதுன்னு அதுவும் கனவு தான். ஒரு கடையில் பார்த்தேன், சுவாமி ஐயப்பன் ஒரு பெரிய எல்பி, ஐயப்பன் படம், சாமி படம் போட்டு கீழே மியூசிக் ஜி தேவராஜன் இருக்கும். அப்புறம் அந்த டைரக்டர் பேர் வரைக்கும் ஜி தேவராஜன். அது டார்க் ப்ளூ ரெக்கார்டில் ஒயிட்டில் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், அந்த ஜியை நீல இங்கி போட்டு சி ஆக்கிடுவேன். சி தேவா இல்லையா, அப்போ அந்த அந்த ஜி ஒயிட் கலரில் இருக்குல்ல, அதை அழிச்சு ப்ளூ இங்கில் அப்படியே போட்டு ஜி ஆக்கிடுவேன். தேவராஜன் இருக்குல்ல, அந்த ராஜன் அழிச்சிருவேன். இப்போ மியூசிக் சி தேவான்னு இருக்கும். இதெல்லாம் கனவு. நான் உண்மையிலே பண்ண விஷயம். அதுக்கப்புறம் யாதவ் கி பாரத்னு ஒரு படம் வந்தது. அது மியூசிக் ஆர்டி பர்மன். அதுக்காக அவர் என்ன ஒரு பின்னாடி ரேடியோகிராம் இருக்கும். அப்போ அந்த காலத்தில் ரேடியோ எல்லாம் ரெக்கார்ட்லாம் போட்டுக்கலாம். அது மாதிரி ஒரு ரேடியோகிராம் வாங்கி அதுக்கு முன்னாடி ஆர்டி பர்மன் உட்காந்து ஹார்மோனியம் வாசிச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு படம் பார்த்தேன். ரெக்கார்டுக்கு பேக் சைடில் இருக்கும் மியூசிக் டைரக்டர் படம் இருக்காமல் எங்கள் அப்பா 800 அப்போ கொடுத்தது. எப்போனா 60 70 ஓப்பனிங்கில் 69 எனக்கு வந்து ஒரு 800 ரூபாய் புக்கு வாங்குறதுக்காக கொடுத்தாரு. படிக்கிறாரு பிள்ளையார். நான் அப்படியே புக்கு வாங்க போயிட்டு இருக்கும்போது மூர் மார்க்கெட்டுன்னு ஒரு இடம் இருக்கும். அங்கே செகண்ட் ஹேண்ட் புக்கெல்லாம் விற்பாங்க. அந்த மூர் மார்க்கெட்டுக்கு நான் போகிற வழியில் இந்த ஏலத்துக்கெல்லாம் விடுவாங்க இல்லையா, சேரு டேபிள் அது இதில். அந்த கடையில் ஒரு பெரிய ரேடியோகிராம் ஒன்று பார்த்துட்டேன். பழைய ரேடியோகிராம், யாருக்கும் தெரியல. அங்கேயே பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அது உள்ளே போயிட்டு எவ்வளவு இந்த ரேடியோகிராம் கேட்டதுக்கு கரெக்டாக 700 ருபீஸ் சொன்னாங்க. அந்த ரேடியோகிராமை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து ரேடியோகிராமை வச்சு அதுக்கு முன்னாடி ஹார்மோனியம் வச்சு ஒரு ரெக்கார்டு பார்க்குற மாதிரி நானே பார்த்து. பட் அந்த ரெக்கார்டு இன்னும் என்கிட்ட இருக்கு. அந்த ஃபோட்டோ நான் இன்னும் வச்சுருக்கேன். அப்போது இது மாதிரி ட்ரெஸ் இருக்க, சாதாரண சட்டை பேண்ட் இருக்கும். இது கனவு. அதான் சொல்கிறேன், நம்ம அந்த லவ் பண்ணோம்னா எப்படியோ நமக்கு வாழ்க்கை. ஆமாம், நான் ஆர்டி பர்மனாக அங்கே இருந்தேன். நான் தான் ஆர்டி பர்மன், நான் தான் தேவராஜன் மாஸ்டர். அன்னைக்கு ரேடியோகிராம், இன்னைக்கு இன்ஸ்டாகிராம். அன்னைக்கு ரேடியோகிராம் சொல்றீங்க சார், இன்னைக்கு இன்ஸ்டாகிராம். அதே வேலை ரேடியோகிராம்ல இருந்து இப்ப இன்ஸ்டாகிராமுக்கு வந்துட்டேன். அதே வேலை வீட்டில் எனக்கு 3 பசங்க சார், 3 பாய்ஸ் குழந்தைங்க.
அவங்களுக்கு எல்லாம் டின்னர் கொடுத்துட்டு எனக்கு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுவேன், டெய்லி பாடணும். யாரு பாக்குறாங்க, யாரு கேட்க போறாங்க தெரியாது, ஆனா பாடி பார்க்கணும்னு பாடுறது தான் சார். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சது, உங்களை பார்த்தது. நல்லா பாடுறீங்கம்மா, நல்லா பிராக்டிஸ் பண்ணி கண்டிப்பா சார், அதை லவ் பண்ணுங்க. கண்டிப்பா எப்படியாவது நம்ம ஒரு மேடையில வரணும்னு போதும், அந்த மேடையில நான் வரணும்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்றேன் சார். கண்டிப்பா அது சக்சஸ் ஆயிடும். தேங்க்யூ சார், உங்க வார்த்தை மதிக்கிறது. தேங்க்யூ. டைமிங் வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து அவர் எவ்வளோ பெரிய ஆளுன்னு அவருக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அவர் ரொம்ப ஒரு குழந்தை மாதிரி அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி அவரோட அந்த கெட்டப்பும் உங்களை பார்க்கும்போது எனக்கு சிமிலராக இருக்கும். அது தேவசாரம்னா எல்லாருக்குமே வந்து அந்த வெள்ளை சட்டை, அது இந்த பொட்டு, அதான் ஞாபகம் நினைக்கிறேன். இந்த கெட்டப்புக்கும் எம்எஸ்பி சார் கெட்டப்புக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அப்புறம் நீங்கள் அதோட இன்ஸ்பிரேஷனா? அது ஒன்று. இன்னொன்று வந்து எம்எஸ்பி சாருக்கு மாதிரி உங்கள்கிட்டயும் நிறைய இன்னசென்ஸ் இருக்குது, அந்த காமெடி சென்ஸ். எம்எஸ்பி சாருக்கும் நிறைய காமெடி சென்ஸ் இருக்கும். இங்கே இருக்கிற எல்லாருக்குமே எஸ்பிபி சாருக்கும் இப்போ சரோஜில் உங்க பின்னாடி கண்ணு வச்சா தெரியும்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் அனுமதிலாம் சொல்லவே தவிர இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நிறைய காமெடி சென்ஸ் இருக்குது. உங்களோட காமெடி சென்ஸ் அது எப்படி வந்துச்சு? அப்புறம் மூணாவது கொஸ்டின் வந்து தேனிசை தென்றல்னு பேர், ஆனால் எடுத்தோடனே எல்லாரும் காணப்பட்டு தான் கேட்குறாங்க. இந்த மாதிரி முகவரி மாதிரி படத்துக்கு நீங்க மியூசிக் பண்ணிருக்கீங்க, மியூசிக் டைரக்டரா இருக்க அந்த கேரக்டருக்கு மியூசிக் பண்ணிருக்கீங்க. ஸோ எல்லா ராகத்துலயும் போயிட்டு வரணும், அந்த ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அந்த மாதிரி பாட்டுக்கு மியூசிக் பண்ணிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி ரெக்கக்னிஷன் உங்களுக்கு அந்த மாதிரி பெருசா உங்களோட அந்த ஸ்டைல் ஆஃப் மியூசிக் கிடைச்சிருக்கா? அதை பத்தி நீங்க என்ன சொல்லுங்க? ஒரு மைக் கிடைக்காது. அது ஆக்சுவலி என்னன்னா கிளாசிக்கலா இருக்கும், அப்புறம் இந்துஸ்தானி இருக்கும், அப்படி இருக்கும். எல்லா ராகம் வந்துடும். அதில் வந்து அவர் பெரிய மியூசிக் டைரக்டர் அஜித் அதை வந்து சரியான மியூசிக் டைரக்டர்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக அந்த சாங். ஆனால் என்ன பிழிஞ்சு எடுத்துட்டாங்க அந்த கம்போசிங்கில். அப்படி அந்த பாட்டு நல்லா உன்னிமேனன் நல்லா பாடியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டேன், எம்எஸ் விஸ்வநாதனுக்கும் எனக்கும் அண்ணனுக்கும் சம்பந்தம் இருக்கு. பாலு சாரால் தான் விஸ்வநாத் அண்ணன் வந்து பாலு சார் எனக்கு முதல் சாங் பாடும்போது மனசுக்கு ஏற்ற மாராசன் ஒரு படத்தை முதல் சாங் பாடுறது பாலு சார். அப்போ தான் நான் பார்க்குறேன். நான் தான் ட்ராக் பாடியிருப்பேன். பாலு சார் வந்து அவர் அமெரிக்கா அங்கங்கன்னு பெரிய பிஸி வந்து பாடணும்னு சொல்லி நானே ட்ராக் பாடியிருப்பேன். அப்புறம் பாலு சார் தான் விஸ்வநாதன் சார்கிட்ட போய் சொல்லியிருக்காரு, உங்களை மாதிரியே ஒருத்தர் வந்திருக்காரு இப்போ, ஆனால் குரல் உங்களை மாதிரியே இருக்கு அந்த ஸ்டைலு அப்படின்னு அவர் தான் போயிட்டு அண்ணன்கிட்ட எம்எஸ்வி கிட்ட சொல்லி அப்புறம் விஸ்வநாதன் ஒரு நாள் பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி அண்ணனுக்கு எனக்கும் இருக்கு. ஆனால் சினிமாவுக்கு வந்தது அவருக்கு தெரியாது, விஸ்வநாதனுக்கு தெரியாது. பாலு சார் போய் தான் நீங்கள் எல்லா கொஸ்டினும் அழகாக கோர்த்து கேட்டீங்க. நான் ஆமாம் கஷ்டம்தான் இதுப்பா. ஆனால் கடைசியில் நீங்கள் கேட்டது சரியா புரியல எனக்கு. இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்களே நீங்கள் என்னடா அது இல்லை, அது தேனிசை தென்றல் அப்படி இல்லை. எனக்கு ரொம்ப மெலடி சாங் ரொம்ப பிடிக்கும். எனக்கு மெலடி தான் பண்ணேன். அப்புறம் தான் வந்தேன். அதாவது பாலு சார் அடிக்கடி என்னை பார்க்கும் போதெல்லாம் என் பாட்டு புது பாட்டு பாடிட்டு போவேன். ஆனா இருந்தாலும் அமிர்த வருஷம் மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அப்படி ஒரு சாங்ஸ் மெலடி சாங் எல்லாம் கிளாசிக்கல் மியூசிக். ஆமா அதாவது ஆமா அப்படியா? இது ஒயிட் அண்ட் ஒயிட்டா? அது இல்லை அது அவரு ஒயிட் அண்ட் ஒயிட் அது வேற. இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டான்னு கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. இது ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். சொல்லலாமா? ஒன்றும் இல்லை. நான் வந்து டிவோஷனல் பண்ண நேரத்தில் 3000 பாட்டு பண்ணியிருக்கேன். அதில் பாலமுரளி கிருஷ்ணா, எஸ் வரலட்சுமி, பானுமதி ராமகிருஷ்ணா, அது போல பெரிய பெரிய மாமேதைகள்லாம் பாடியிருப்பாங்க. பாம்பே சிஸ்டர்ஸ், தேரந்து சிஸ்டர்ஸ், சூலமங்கலம் சிஸ்டர்ஸ் எல்லாமே, வீரமணி அண்ணா எல்லாரும் பாடியிருப்பாங்க. முதல்ல அப்போ தான்
பாலமுரளி கிருஷ்ணா சாருக்காக நான் மியூசிக் பண்ண போறேன். பாட்டெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கரெக்டா அவர் வந்துட்டாருன்னு எனக்கு தெரியாது. மாடியில தான் ஸ்டுடியோ, கீழே காரை காணோம். அவருடைய கார் இல்லை. நான் ஸ்கூட்டர்ல போயிருக்கேன். நான் என்ன நினைச்சேன்னா, ஐயா வரல போல தெரியுது இன்னும் நினைச்சுக்கிட்டு அவர் வருகைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அப்போ என்ன பண்ணேன், நான் அப்போ ஸ்மோக் பண்ணோம். அப்பெல்லாம் நல்ல ஒரு ஜீன்ஸ் பேண்ட், நல்ல இந்த பக்கம் ஒயிட் இந்த பக்கம் ப்ளூ ஷர்ட்டை. அப்போ அப்படிதான் இருப்பேன் நான். இந்த பக்கம் அப்போ குங்குமம் திருநெல்லாம் விட மாட்டேன். என்ன பண்ண, ஸ்கூட்டர் மேலே காலை வச்சுட்டு ஸ்டைலாக சீரட் பிடிச்சிட்டு இருந்தேன். இதே ரைட் கையில் வாட்சு. மேலே பாபு சார்னு ஒரு இன்ஜினியர், பாலமுரளி கிருஷ்ணா ஐயா வந்து அவரை கேட்டிருக்காரு, இந்த மியூசிக் டைரக்டர் தேவான்னு சொல்றாரே வந்துட்டாரா அவர் அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் எப்போ வந்தாரு, கீழே வந்துட்டாரா யாருன்னு காட்டுன்னு அங்க அவர் மேல இருந்து எட்டி பார்க்கிறாரு என்ன. அப்பதான் அவர் இப்ப மனசு பயந்துட்டாரு. அச்சோ, பாட்டுக்கு பேர் வந்து ஆஞ்சநேயர் கீதாஞ்சலி. இவரு எப்படி பண்ணிருப்பாரு அந்த ஆஞ்சநேயர் கீதாஞ்சலி எல்லாம் அவருக்கு பயந்துட்டாரு. இப்போ எப்படி பண்ணிருப்பாரு இவரை பார்த்தா ஆஞ்சநேயர் கீதாஞ்சலி தெரியலையே. அவருக்கும் கர்நாடகம் தான் அவரு. என்னை பார்த்தா கர்நாடக மியூசிக் அது மாதிரி தெரியல. இல்ல நியாயமா தான் சந்தேகப்பட்டாரு என் மேல. மேல போன அவர் வந்திருக்காருன்னு கேள்வி அவர் சொன்ன உடனே குடுகுடுன்னு ஓடி வாயில வாட்டர் போட்டு இது பண்ணிட்டு சாஸ்டாகாம அவர் காலில் விழுந்துட்டேன் மேல போயிட்டு. இப்போ என் மேல அவருக்கு சந்தேகமாவே இருக்கு, இவன் எப்படி பாட்டு பண்ணியிருப்பான், கரெக்டா இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது முதல் சாங் எடுத்து பாடுறேம்மா. முதல் சாங் பாடுறேன். என் மேல அவருக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. என்ன பண்ண ஆஞ்சநேயரை பாடி வச்சிருப்பாங்க. ஆளை பார்த்தா அப்படிதானே இருக்குன்னு ஒரு தப்பு கணக்கு போட்டார். இப்ப அங்க உட்கார்ந்தார். உங்க பேர் என்ன? தேவா சார். அப்ப சினிமாவுக்கு வரல. சினிமாவுக்கு வரல. என்ன பாட்டு கம்போஸ் பண்ணியிருக்கேன்னு கேட்டேன். அந்த 5வது பாட்டு சேது அணைக்கரையிலே ராமர் ஜபம் செய்யும் அனுபந்தனை. இதான் வார்த்தை. பாடுங்க தம்பின்னா நான் பாடினேம்மா. அந்த பாட்டு பாடின உடனே கொஞ்சம் நிமிர்ந்து உட்கார்ந்தார். ஆமா, இது என்ன ராகம்னு கேட்கிறேன். செக் பண்றாரு. என்ன இவனுக்கு ராகம்லாம் தெரியுதா? இது ராகம்லாம் தெரியாது ஐயா எனக்கு. நீங்க பாட போறீங்கன்னு கம்பெனியில சொன்னாங்க. உங்களை நினைச்சேன், இந்த ராகம் வந்ததுன்னு சொன்ன. உங்களை நினைக்கும் போது இந்த ராகம் வந்தது. பட் எனக்கு இதெல்லாம் ராகம்லாம் தெரியாது எனக்கு. அவர் மைண்ட் வைஸ் எனக்கு கேட்குது, உனக்கு எப்படி தெரியும் ராகம்ல? இப்படி ட்ரெஸ் பண்ணியிருந்தா எப்படா தெரியும் அப்படின்ற மைண்ட் வாய்ஸ் கேட்குது. அப்புறம் ராகம் பேர் சொன்னேன். ராகம் தெரியாது சார் சொன்னேன். உனக்கு இந்த ராகம் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த ராகம் உனக்கு தெரியாது. ஏன்னா இந்த ராகத்தை கண்டுபிடிச்சவனே நான் தான். எங்க பிடிக்கிறார் பாரு என்ன. உண்மையில அதான். ஏன்னா நான் சின்ன வயசா இருக்கும்போது ஒரு படித்தேன். வீணை எஸ் பாலச்சந்தருக்கும் இவருக்கும் ஒரு ராகத்தால சண்டை வந்ததுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். கரெக்டா கேள்விப்பட்டிருக்கேன். ஒருவேளை இந்த ராகம் தான் அதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சேது அணைக்கரையிலே ராம ஜபம் சொல்லும் அனுமந்தனே, கடலலை தளர்ந்தாலும் உடல் அது தளராமல் மனதினில் ஜெயம் கொண்டு ஜெயமே ஜெயமென ராம ஜெயம் என சேது அணைக்கரையிலே ராம ஜபம் செய்யும் ஹனுமன். இதை பாடி காமிச்சேன். இப்பதான் என்னை வந்து பார்க்கறதே ஒரு வித்தியாசமா பார்க்கறேன். அதுக்கு முன்னாடி பார்த்த கண்ணெல்லாம் சுருங்கி பார்த்தார்ல, இப்படி சுருக்கமா. இப்போ என்னை நல்லா பார்க்க ஆரம்பிச்சார். பாட்டெல்லாம் பாடிட்டார்.
என்னை 7 பாட்டு அதில். அந்த பாட்டு இன்னொரு சாங் கூட என்னை ரூமுக்கு தனியாக அழைச்சிட்டு போயிட்டு, தேவா நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்க வேண்டாம், நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன், கீழே அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கோம், நீங்கள் எதுக்கு இது மாதிரி கலர் சட்டையெல்லாம் போட்டுட்டு வரீங்க, நீங்கள் ஏன் ஒரு ஒயிட்டு வேட்டியும் ஒரு ஒயிட்டு ஜிப்பாவோ சட்டையை போட்டுட்டு நல்ல விபூதி குங்குமம் வச்சுட்டு வரலாமே, இப்படி காட்டுறீங்க, இப்படி இல்லை இப்படி ராகத்தில் போட்டிருக்கீங்களே அப்படின்னு அவர் வாசந்தின் ஒரு ராகத்தை சொல்கிறார். வாசந்த். இப்போ அதுக்கப்புறம் நான் மறுநாள் என்கிட்ட வேட்டி இல்லை, சட்டெல்லாம் இல்லை, ஒரு லாட்ரி கடையில் வாடகை வருது, வேட்டி சட்டையோட வரேன், ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வரேன், மறுநாள் அவர் தான் பாடுறார். அந்த நேரம் பார்த்து ஒரு சின்ன பையன் ஒருத்தன் இந்த டயரை வண்டி மாதிரி ஓட்டிட்டு போவானுங்கல்ல, ஒரு சாக்கடையில் ஓட்டு போனால் அது அப்படியே மேலே. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ வேட்டி அப்படியே கரையாயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்பி அதே லாண்ட்ரி காட்டுக்கு போயிட்டு அந்த வேட்டி கரைச்சு, சார் வேற ஒருத்தர் வேஸ்டி சார் இது மாதிரி கரை பண்ணிட்டு வாங்க, இன்னைக்கு கொடுக்குற சார் மத்தியானம் அப்படின்னு. அதுக்கு பதில் ஒரு ஜிப்பா பைஜாமா இருக்காது அப்படி அதை போட்டுக்கிட்டு ரெக்கார்டிங் போனேன். அப்போ இந்த ட்ரெஸ் வந்த கதை அது. இப்போ சொன்னீங்கல்ல இந்த ட்ரெஸ் வந்த கதை, ஓகே ஓகேங்களா? அது நடுவில் ஒரு ஆட்டோ வச்சு போறேன். அப்புறம் என்ன கூப்பிடுறாங்க உள்ள. அர்ச்சனா கேட்குறாங்க, என்ன சார் உங்கள் வரவேற்பெல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததான்னு கேட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுமா, ஒரு விஷயம் தான் நான் கில்ட்டியா இருக்குன்னு. என்ன சார் நாங்கள் என்ன தப்பு பண்ணோங்க? ஆனால் தப்பெல்லாம் ஒன்றும் பண்ணல, சூப்பர் ஸ்டார் ரஜினிக்காக நான் போட்ட மியூசிக்கை நான் வரும்போது போடுறீங்களா, இது நியாயமான்னு கேட்டாங்க. அதுதான். அப்புறம் அர்ச்சனா சொன்னாங்க, சார் நீங்க போட்ட மியூசிக் அது உங்களுக்கு போட்ட தப்பு இல்ல, ரஜினி சார் உடனே தப்பா நினைச்சுக்க மாட்டார், சார் தப்பா நினைக்க மாட்டாரு, இருந்தாலும் கூட எனக்கு ஒரு சின்ன கில்ட்டியா இருக்கு. உங்க சந்தேகம் என்னமா? God is great, ma. God is great. God is great. Thank you, sir. Thank you. அடுத்த கேள்வி. நீங்க சொன்ன மாதிரி சொல்லியிருக்காங்க, அந்த அங்க ஒன்று இருக்கும் ஆக்சுவலா, அந்த ஆத்தா நீ இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பாட்டு, அந்த அப்பா பாடின பாட்டு, ஆத்தா நீ இல்லைனா ஆதரிக்க யாரு இருக்கா, அது மாதிரி வரும். அது அப்பா பாடுறதுனால, சார் இந்த பாட்டு மட்டும் நீங்க போய் உங்க அப்பா கிட்ட அப்பா நீங்களே பண்ணிடுங்கள இந்த பாட்டு, என் மியூசிக் நான் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அது ஒன்று சொன்னாங்க. அப்புறம் சிவகாசி படத்துல பாத்தீங்கன்னா தெய்வத்துக்கே உணர்வு வேஷமா, அது விஜய் சாரை கேட்டாங்க, இது அப்பா போட்டிருப்பாரு மாதிரி தோணுது. நான் தான் சொன்னேன், சார் இது எல்லாமே நான் பண்ணல சார், ஒரு சாங்கும் பண்ணும்போது நான் அப்பா நினைச்சுதான் பண்ணுவேன், ஸோ கண்டிப்பா இதுல எல்லாத்துலயுமே அப்பா தான் இருக்காருன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்குமே எந்த சாங் பண்ணாலுமே நான் அப்பாவை நினைச்சுதான் பண்ணுவேன். அந்த சாங் எல்லாமே நல்லா வரும். ஏன்னா எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு முன்னோர்கள் அழகா சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா ஒரு பவரான சாங் வேணும்னா எஸ்பிபி சார் தான் பாடி ஆகணும், அதை விட்டு இன்ன வரைக்குமே ஆப்ஷன்ல, இதுக்கப்புறமே ஆப்ஷன் இல்லை ஆக்சுவலா. ஸோ அதை நினைச்சா அந்த பவர்ஃபுல் சாங் வந்துடும். பயங்கரமா டான்ஸ் நம்பர் வேணும்னா அப்பா சாங் எடுக்கணும். ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா நம்மளுக்கு பாதைகள் போட்டுட்டாங்க. ஸோ அதுல அழகா அந்த பாதைக்கு எடுக்காம நடந்தாலே நம்ம நல்ல பேர் கிடைச்சிருவாங்களா. அதாவது எம்எஸ்வி ஐயெல்லாம் அவங்க போட்ட தார் ரோட்ல தான் நாங்க கார்ல போயிட்டு எதுக்கு வேணாலும் அவங்க கிட்ட பாட்டுட்டோம். எங்களுடைய குரூப்புக்கெல்லாம் அவர் தான் தெய்வம். அப்படி இருக்க பாட்டு அப்படி. இந்த சிவகாசியில அந்த ஒடுமாங்க சாங்கு, அப்புறம் கண்ணம்மா கண்ணம்மா சாங்கு, திருவாரூர் தீர சாங்கு, அதெல்லாம் ரொம்ப செய்த அந்த ஷோவை தொகுத்து வழங்கினார், அதான் எம்சி பண்ணினார். ஆமாம், நன்றி. இப்போ தேங்க்யூ. நான் சீஃப் கெஸ்டா வந்திருந்தேன் அப்போ. ஆமாம், அது நான் அப்போ இப்போ வயசாயிடுச்சு, 15 வருஷத்துக்கு முன்னாடி தானே எனக்கு வயசாயிடுச்சு. உங்களுக்கு தான் சொல்றீங்க, உங்களுக்கு சொன்னீங்களா வயசு? எனக்கு வயசு. தேங்க்யூ. உங்களுக்கு கேள்வி என்ன கேட்கிறது என்றால்,
நீங்கள் வந்து உங்களுக்கு முந்தைய காலத்துல வந்து பாடகர்கள் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. எஸ்பிபி, சுதாஸ். காலம்னா அப்பயார் இல்ல நீங்க ஆரம்பிச்ச காலத்துல. ஆமா, நீங்க ஆரம்பிச்ச காலத்துல. இப்ப வந்து இந்த ரியாலிட்டி ஷோ எல்லா டெலிவிஷன்ல இருந்தும் சூப்பர் சிங்கர், சரிகமபால இருந்து கணக்க பாடகர்கள் வந்திருக்கலாம். எப்படி சிங்கர்ஸ் நீங்க சூஸ் பண்றீங்க? அந்த கம்போசிங் ஏற்ற அந்த பாட்டுக்கு ஏற்ற குரல் இருக்கணும். அதாவது நான் ஒரு உதாரணம் சொல்றேன். அண்ணாமலை படத்துல எல்லா சாங்கும் எஸ்பிபி தான் பாடியிருப்பாரு, சார் தான் பாடி. ஒரு பாட்டு மட்டும் தாசன் பாடியிருக்காரு, தாஸ் பாடியிருப்பார். அது என்னன்னா, என்னை எஸ்பிபி சாரே சண்டை போட்டார். ஏன்னா அந்த பாட்டு நான் பாட மாட்டேன்னா தேவை, எனக்கு தெரியாதா, எனக்கு பாட மாட்டேன்னா அன்பா கேட்டார் சார். ஒரு அந்த ஒரு பெண் அந்த பாட்டு தாசன் பண்ண நல்லா இருக்கும். அந்த பேஸ் வாய்ஸுக்கு அந்த ஃபீல், அவர் கஷ்டம் ரொம்ப ஃபீல் இதில் தானே பாடுறார் படத்துல. அந்த குரல்ல வந்து தாசனம் பண்ண நல்லா இருக்குமேன்னு சொல்லி இது நான் டிசைட் பண்ணேன். டைரக்டர் தான் டிசைட் பண்ணாங்க. அப்போ அந்த பாட்டெல்லாம் வந்து ஹிட்டான பிறகு பாலு சார் என்ன ஒரு கொஸ்டின் கேட்டார், ஏன் நான் பாட மாட்டேன்னு சொல்லி. எனக்கு ரொம்ப அந்த பாட்டு பிடிக்குன்னு சொல்லவே வேற படம் ஒண்ணு, கன்னடா படம். அப்போ அதே ராகத்தை நான் போட்டு எஸ்பிபி சாரை பாட வச்சேன். அப்படி இருந்தது பாட்டு. அவரும் ஆசை அந்த பாட்டு மேல, அவருக்கும் நான் அந்த பாட்டு கொடுக்குறேன் கன்னட படம். தேங்க்யூ சார். அடுத்த கேள்வி. 2015 மார்ச் மாசத்துல வந்தாங்க. தமிழ் கலை மற்றும் பண்பாட்டு கழகத்தினுடைய சிட்னிகள் சித்திரை திருவிழாவுக்காக அவர் அரசாங்கத்தினுடைய தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றத்துடைய சேர்மனாக 21 கிராமிய கலைஞர்களை அழைத்து வந்து முதலாக ஆஸ்திரேலிய மண்ணிலே இந்த கிராமிய கலைகளை எல்லாம் பண்றதுக்கு அவர் சேர்மனாக இருந்து அரசாங்கத்தோட உதவியோடு கூட்டிட்டு வந்தாரு. அதற்கு 10 வருடங்களுக்கு மீண்டும் நடைபெறுகின்றேன். அதே நேரத்துல நான் அவர்கிட்ட பேசுனது அப்ப பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு தடவை அதுக்கு 10 வருடம் கழித்து பேரை அவ்வளவு நிறைவேற்றிருக்கிறது நிச்சயமாக மிக்க மகிழ்ச்சி சார். என்ன உங்களை மறக்க முடியுமா? ரொம்ப நன்றி. அன்னைக்கு வந்து ட்ரைலராக நேயர் விருப்பமாக அங்கே மேடையில ஒரு பாட்டு பாடினார். சிட்னியில் சித்திரை திருவிழா கிராமிய கலைஞர்களை கொண்டு வந்திருந்தாரு. ட்ரூப்போட வரல. அன்னைக்கு நேயர்கள் விருப்பத்திற்காக ஒரு பாட்டு பாடினாரு. அந்த ட்ரைலரை லைவ் ஆக்குறதுக்கு நம்ம ஆந்தனி 10 வருஷம் கழிச்சு இன்னைக்கு அவ்வளவு பெரிய குழுவோட ஃபுல் டீமோட வந்திருக்காரு. அதுக்கு ஆந்தனி ஈவென்ட்ரிக்ஸுக்கும் நீங்க தேவா சார் எல்லா ட்ரூப்புக்கும் நான் எஸ்பிபி சரண் சாரை இதுவரை பார்த்ததுனால உங்களுடைய குரல் அப்படியே உங்க அப்பா பேசுறாப்புலே இருந்தது. ரொம்ப சந்தோஷம். மீண்டும் மீண்டும் நீங்க வர்றீங்க, வந்து இந்த சிட்னி தமிழர்களுக்கு நிறைய இதை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், மகிழ்ச்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஸ்ரீகாந்த் தேவா சார் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, மடுராதா ஸ்ரீ மேடம் பலதா வந்திருக்கீங்க. மீண்டும் மீண்டும் வரணும். உங்களுக்காக நாங்க நாளைக்காக காத்துக்கிறோம் சார். நிச்சயமாக எல்லோருடைய எண்ணங்களும் நீங்கள் பூர்த்தி செய்வீர்கள் என்பது கண்டிப்பா. நன்றி அனகன் பாடுறார். தேங்க்யூ சார். ஆமா, so yes, thank you so much to Suchi as well. Anthony, finally சொல்லுங்க, talk about tomorrow's concert and what's happening in the concert. சார் இருக்காரு, சார் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஸோ எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இது ஒரு பெரிய கான்சர்ட் சிட்னியில் ஐசிசி சிட்னி தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டைம் சாருக்கு வந்து தமிழ் கான்சர்ட் இன் சிட்னி ஐசிசி தியேட்டர்னு நினைக்கிறேன். ஹாலிவுட் ஷோ ஃபர்ஸ்ட் தமிழ் கான்சர்ட்ன்றது இவ்வளோ பெரிய தியேட்டர்ல நடக்கிறது. இட்ஸ் ரியலி குட். எல்லாம் வரவேற்பையும் எதிர்பார்க்கிறோம். தேங்க்யூ. சார் பிரஸ் மீட்டுக்கு இதயக்கடி விஜயன் சார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவருக்கு இன்னைக்கு வந்திருக்காரு. இப்போ நீங்கள் தேவா சார் பேசுறத கேட்டாலே நாளைக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு வெறும் ஒரு எதுக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுன்றதுக்கு எப்படி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அதில் வந்து ப்ரெசென்ட் நான் எப்போவும் தேவா சார் கிட்ட சொல்றது, நீங்கள் வந்து டைரக்டராக போயிருந்தா வேற லெவலில் போயிருந்துருப்பீங்க. ஏன்னா எனி திங் தட் ஹீ டாக்ஸ்
இட்ஸ் ஸோ பேஷனேட். அது வந்து அது சொல்றது வந்து அப்படியே உள்ளேந்து அந்த ஃபுல்லா விஷுவலைஸ் பண்ணி அவர் எப்படி மேனிஃபெஸ்ட் அவருடைய ட்ரீம்ஸை மேனிஃபெஸ்ட் பண்ணாருன்னு சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி எது ஒரு பாட்டு சொல்லி கொடுக்குறதுனா கூட அது எப்படி அந்த பாட்டு வரணும், அது என்ன பேக்ரவுண்டு, என்ன கான்டெக்ட், இந்த மாதிரி யாராவது எடுத்து சொன்னா ஏன் பாட மாட்டாங்க? அதனால ஃபார் மீ ஐ ஆல்வேஸ் கீப் சேயிங் காட் ஃபாதர்னு சும்மா சொல்றது இல்லை. பிகாஸ் ஐ ஸ்டில் ரிமெம்பர் நான் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் வந்து நான் பாடினது மீனம்மா. அதுவும் காலங்காத்தால 7 மணிக்கு பாட்டு, அதுல பாதாளத்துல வேற இருந்துச்சு இந்த பாட்டு. நானும் உன்னையும் இன்னும் ஒரு மாதிரி ஃப்ராக் மாதிரி சத்தம் வருதோ அப்படின்னு ஒரு மாதிரி லைக் லோ சாங். அண்ட் நான் அப்போதான் வந்து யூஎஸ்ல இருந்து படிச்சுட்டு வந்தேன். எனக்கு பிஹெச்டி பண்றதுக்கு ஃபுல் ஸ்காலர்ஷிப் இருந்தது. நான் தேவா சார் என்ன பண்றீங்க எல்லாம் கேட்டார் அவரு. கேட்டுட்டு அப்புறம் நான் சொன்னேன், சார் எதுவும் நான் கிளாசிக்கல் மியூசிஷியன் தான், ஒன்று ஃபுல்லாக கர்நாடிக் தான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு இருக்கேன், இதெல்லாம் செட் ஆகுமா தெரியல எனக்கு. ஐ ஹேட் ஜஸ்ட் ஸ்டார்டட் சிங்கிங். அப்போ தெரியல சார் வருதா என்னன்னு. தட் டே ஹி ஜஸ்ட் செட், நான் பாடி முடிச்ச அப்புறம் கூட இல்லை, பாட்டு சொல்லி கொடுத்த அப்புறம் ஹி செட், இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி ஜானகியம்மா, சுஷ்லாமா இவங்கெல்லாம் அத்தனை பேர், இந்த பேர் இருக்கு இண்டஸ்ட்ரியில. இப்போ சொர்ணலதா, சுஜாதா, சித்ராம்மா, இப்போ இதுக்கப்புறம் ஒரு பேர் சொல்லுவாங்கன்னா அது உன் பேரா இருக்கும், நீ திருப்பி போகக்கூடாது அப்படின்னாரு. நான் நினைச்சேன் இந்த அதுல பாதாளத்துல இருக்கிற பாட்டு இது நான் ஏதோ வேண்டுல பாடிட்டு இருக்கேன். இதை கேட்டு அன்னைக்கு தேவா சார் அந்த என் மேல வச்சிருந்த அந்த அப்சல்யூட் ஃபேத், அது எப்படி சொன்னார் தெரியாது. அதுக்கப்புறம் அவர் சொல்லுவார், ஒரு மியூசிஷியனுக்கு நிறைய பாட்டு கொடுத்தாதான் அவங்களால they can prove themselves. அண்ட் ஒரு மாதிரி பாட்டு இல்லை, வித்தியாசமா எவ்வளவு வித்தியாசமான பாடல்கள், ரேஞ்ச் ஆஃப் சாங்ஸ். இது எனக்கு பாட முடியுமான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா ஐ திங்க் இட்ஸ் இஸ் குட் ஹார்ட். அண்ட் இண்டஸ்ட்ரியில ஐ திங்க் ஒன் ஆஃப் த கோல்டன் ஹார்ட் பீப்புள்னா ஐ திங்க் இது தேவா சார் தான். அது கூப்பிட்டு வச்சு அந்த பாட்டு நமக்கு வருமா, அது வந்ததுன்னா இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ஹிம். அண்ட் இட்ஸ் an honor to even be sitting with him, and I think அவங்க வச்சிருக்கிற ஹோப், அவங்க நம்ம மேல வச்சிருந்த கான்ஃபிடன்ஸ் தான் இன்னைக்கு இட்ஸ் மேக்ஸ் us sit in front of everybody, sing in front of large audiences. We owe everything to such wonderful composers who had faith in us, and for me especially Deva sir. So அந்த ஸ்டேஜ்ல சார் கூட நின்று சார் போட்ட பாட்டை பாடுறது, சார் கூட பாடுறது, கானாங்கத்தமின்னு நான் பாடின ஃபர்ஸ்ட் கானா பாடு. அதுக்கப்புறம் ஃபோக்ல கூட எவ்வளோ ஃபோக்லயே பல பரிமாணங்கள். இப்போ உதட்டோர சிவப்புனா ஒரு மெலடி, அது கருவையெல்லாம் காட்டுக்குள்ள வேற மாதிரி, கருப்பு தான் வேற மாதிரி, வேற கைண்ட் ஆஃப். எனக்கு வந்து மெனி திங்ஸ் தட் ஐ லேர்ன்ட் இன் லைஃப். இப்போ கூட அவர் பேசுனது நீங்க பாத்தீங்கன்னா வெரி சிம்பிள் பர்சன், டவுன் டு எர்த் அண்ட் ஹார்ட். அதாவது எது சொன்னாலும் அது வந்து அவ்வளோ ஒரு ஜென்வன்னஸ் அதுல. And I've learned so much. இப்போ கூட ஒரு ப்ரெஸ் மீட்ல உட்காந்து அவர் என்ன சொல்ல போறாருன்னு ஃபார் எவ்ரிதிங் இஷ்டப்பட்டு கஷ்டப்படுங்கன்னு சொல்றது சோ இம்பார்ட்டன்ட். நம்ம நிறைய பேர் நம்ம இஷ்டப்பட்டதே நம்ம பண்ணாலும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கஷ்டப்பட்டா போர் அடிக்குது. அது இட்ஸ் வெரி ஹார்ட் டு பி கமிட்டட் டு லவ் ஆஃப் எனிதிங் இன் லைஃப், டுடேஸ் வேர்ல்ட் எஸ்பெஷலி. அது இப்போ இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இவ்வளோ கான்சர்ட்ஸ் அரௌண்ட் த வேர்ல்ட் பண்ணியிருக்கோம். 5 hours கான்சர்ட்ல நான் திட்டுவேன் சார்கிட்ட, சார் கொஞ்சம் போய் உட்காருங்க சார், ஃபுல்லா நிப்பாரு. And till at 4.5 hours, 5 hours, he's still singing his song. அதுவும் at this age, அதே ஸ்ருதியில ஃபுல் எனர்ஜியோட. I think எங்களுக்கு ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள் in terms of how a musician should be, how a human being should be. I think I learn every day we are with him. I'm learning, and in the opportunity கொடுத்த ஆண்டனுக்கும் and for all the Sydney மக்கள், I'm very grateful for that. And as a person நீங்க பாக்குறீங்கல்ல, that I think that truth and genuineness always communicates with an audience. அவங்களுக்கு தெரியும், ஐயோ நம்மளுக்காக is like really working, is there out for us அப்படின்ற போது it's a different experience. It's not just about the song, it's not just about the performance, it's about being with somebody who's truthful and who's so passionate about what he does. You will experience it tomorrow. Please be there. ரொம்ப நாள் நினச்ச காலம் எப்போ மறுபடியும் தேவாங்களோட ஸ்டேஜ் ஏற போகிறேன் அப்படின்னு வாய்ப்பு கிடைச்சது. அதுவும் ஆஸ்திரேலியாவில் கிடைச்சது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அங்கிள் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 9 பாட்டு பாடியிருப்பேன்னு நினைக்கிறேன். அவரோட ஃபஸ்ட்டு சாங் வந்து ஐ திங்க் கேப்டன் அவர்களுக்கு கல்லழகர் அப்படின்னு ஒரு படம், ஓமனாலே அப்படிங்கிற சாங்கில் ஃபஸ்ட் கேப்டனுக்கு நான் வாஸ் பேர்லி அபவுட்
29-30 எப்போ வந்துடும். இப்போவே வாய்ஸ் கொஞ்சம் கீச்சிட்டு தான் இருக்கும். அப்போ யோசிச்சு பாருங்க, கேப்டனுக்கு வந்து இந்த வாய்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு எப்படி நினைச்சாரோ அது மோரோவர் ஐ திங்க் எனக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் a blessing for me to be have had a chance to sing for him. அண்ட் அதுக்கப்புறமா அப்பு வரைக்கும் அப்பு தாண்டியும் பாடியிருப்பேன். அப்புறம் தான் நீங்கள் சொன்ன சாங் அந்த உன்னைக்கு நேரம் இருக்கு பயங்கர சேலஞ்சிங்கான சாங். அண்ட் அகேன் அங்கிள் சொன்ன மாதிரி அது ஒன்று நம்மளுக்கு ஒரு சேலஞ்சாக போட்டுக்கலாம், இல்லைன்னா நம்ம மேலே ஒரு நம்பிக்கையாக போட்டுக்கலாம். பாடுவான் அப்படின்னு நினச்சி கூப்பிட்டுருக்கலாம், இல்லைன்னா ஒரு இட்ஸ் ஸ்டெப்பிங் ஸ்டோன், ஒரு லேர்னிங் கர்வ். அந்த மாதிரி சாங்ஸ், சேலஞ்சிங் சாங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த ஜென்ரேஷன் மியூசிக் டைரக்டர்ஸில் வைப்புன்னு சொல்கிற ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அந்த தேனிசை தெரிஞ்சல் கிங் அந்த வார்த்தையை யாரும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அங்கிள் வந்து அந்த வைப் அப்படின்னு அந்த அவருக்கு எவ்வளோ பேஷனேட்டாக இருக்காரோ அபவுட் ஹிஸ் மியூசிக் பேசிக்லி. அண்ட் அது நாளைக்கு ஸ்டேஜில் இட்ஸ் கோயிங் டு ரிஃப்ளெக்ட். அண்ட் அந்த நாங்கள்லாம் பாடி ஓஞ்சதுக்கு அப்புறமா ஆரம்பிக்கும் கச்சேரி, என்னோட தனியாக ஒரு கச்சேரி ஒன்று ஆரம்பிக்கும். ஸ்ரீகாந்தும் தேவாங்களும் வந்து ஒரு 3 மணி நேரம் போயிட்டே இருக்கும். அப்படியே அந்த ஒரு கானா சாங்ஸ் அப்படியே எக்ஸ்ட்ராடினரியாக போகும். இட்ஸ் ஐ விட்னஸ் தட் இன் மலேசியா. ஒரு 25,000 பேர் அந்த ஆடிட்டோரியம், அந்த ஸ்டேடியமில் வந்து கிளம்பி போங்கன்னு சொன்னால் கூட கிளம்பி போகாமல் அப்படியே இருந்துக்கிட்டு இன்னும் பாட்டு வேணும், இன்னும் பாட்டு வேணும். ஐ திங்க் அங்கிள் பண்ண மியூசிக்கை விட ஜாஸ்தி இன்னும் அவங்க பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க, இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்க அப்படின்னு. they were ready to just lap it all up. அது ஐம் எக்ஸ்பெக்டிங் தட் த்ரில் டுமாரோ. இங்கே மறுபடியும் ஐ வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் தட். அந்த ஷோவில் கூட வந்து நான் என்னுடைய சாங்ஸ் முடிஞ்சதுக்குமா போய் ஆடியன்ஸில் உட்காந்துட்டு தான் நான் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த ஷோ. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு அ ஃபேண்டாஸ்டிக் ஷோ. யூஆர் கோயிங் டு ஹேவ் அன் அமேசிங் டைம். இந்த மாதிரி ஒரு ஷோ நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. டெஃபினட்டாக யூ வில் ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் சம்திங் லைக் திஸ். பெரியவங்க கூட எல்லாருமே வந்து யூ வில் ஆல் வாண்ட் டு டான்ஸ். தயக்கம் இல்லாமல் டான்ஸ் பண்ணுங்க. ஏன்னா தேவாங்களுடைய ஷோ அப்படின்னா, கிங் ஆஃப் கானா அப்படின்னா ஆடிதானே ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு என்டர்டெய்னிங் யூ ஆல். அண்ட் தேங்க்ஸ் அங்கிள் ஃபார் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அண்ட் யூ வில் ஹாவ் அ பிளாஸ்ட் ஓவர். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஆண்டனி என்னை கூப்பிட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல சொன்னார். ஒன்ஸ் அகேன் சுச்சி, can you please wave your hand? That's Suchi, that's Anthony's message. Thank you so much for the support. இதை கண்டிப்பாக சொல்ல சொன்னாரு, இல்லாட்டி நைட்டு சாப்பாடு இல்லை. All right, so this is another great moment that we've all been waiting for, photo sessions. So what I ask from you all politely is if we can come one by one as a group set, starting from the front row, stand behind the guests so that you can get your picture. Just a kind reminder that we have a professional photographer, so we can't do mobile photos right now because we need to speed this up. So please pose for the professional photographer behind the guests, starting from here, please. Okay. Meanwhile, we also have some of our local artists who are here to perform. So we can start with our first artist, Manyuk Mandala. And I'm so thrilled to be sharing the stage with Avinash. Avinash தெரியாதவங்க யாருமே இல்லல தமிழ்ல. சொல்லிராதீங்க, நிறைய பேர் கை தூக்கிடுவாங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? கண்டிப்பா. எஸ். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இங்கிலீஷ்ல சொல்லிறேன், அதுக்கு அப்புறம் தமிழ்ல பேசிப்பாரு. Good evening ladies and gentlemen, it's a great honor and privilege to welcome you all to the special press meet tonight in view of the grand Deva Live in concert that's happening at ICC Sydney tomorrow. அப்ப நாளைக்கு எல்லாரும் கண்டிப்பா வரணும். That's going to be a grand live in musical concert. It's going to be a day where celebration and creativity is going to meet conversation. அப்போ இன்னைக்கு இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் first of all happy welcome. நாங்க ஒவ்வொருத்தரும் இங்க வந்திருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். It's going to be a great magical night tonight. அப்புறம்
Yeah, and before we start into the press party, a few housekeeping rules. So, emergency exit is, of course, that one and only door behind you. And velila toilets irukku. There were refreshments; they are still there. So, even after the end of the press meet, feel free to go get some nibbles. All right, so start பண்ணிடலாமா? Yes, definitely start Pras sir, start பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம இங்க எல்லாரும் வந்திருக்கிறதுக்கு காரணமான நம்ம இவென்ட்ரிக்ஸ் ஆர்கனைசர் ஆண்டனிக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். ஆக்சுவலி நீங்க இப்ப மார்க் ஆண்டனியோட பாட்டு போட்டிருக்கணும். அதிருக்கிட்டா ஆண்டனி தான் அந்த பாட்டு போட்டிருக்கணும். எனிவே தட்ஸ் ஃபைன். So Abhavi. So first celebrity, who are we going to have? Any guesses? நானே சொல்லிடுறேன். Ladies and gentlemen, put your hands together for Anuradha Sriram ma'am. இப்பொழுது அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் அந்த வாய்ஸ்க்கு அளவே இல்ல. என்ன ரேஞ்ச், அவங்க கர்நாடிக் பாடினாலும் சரி, குத்து பாட்டு பாடினாலும் சரி, அவங்க அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஒரு அப்டேட் வந்துச்சு. So next we have Srikanth Deva sir. குத்துக்கே கிளாஸ் கொடுத்த நம்ம ஸ்ரீகாந்த் தேவா சார் தப்பா குத்துல இந்த டிவோஷனல் வரைக்கும் இவர் பாட ஆரம்பிச்சாருன்னா இந்த தானே பேரும். அதுதான் நம்ம ஸ்ரீகாந்த் தேவா சார். So welcome ஸ்ரீகாந்த் தேவா சார். It's a honor to have you here. Let's start today. Can we hear it again for Srikanth Deva sir, please? சரிவாஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு சார்? நாளைக்கு ஈவென்ட்க்கு தூள் கலப்புறீங்க போல இருக்கு. வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. சோ எல்லாம் ரெடியா இருக்கீங்களா நாளைக்கு? நாங்க ரெடி. எல்லா பாட்டும் மனசுல வச்சிருக்கோம். என்னலாம் அவங்க கிட்ட கேட்கணும் ரிக்வெஸ்ட். கண்டிப்பா நல்ல பிராக்டிஸ் தான் சூப்பரா போயிட்டு இருக்கு. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. வந்து சாப்பிட்டே இருக்கும். எப்படி சார் சிட்னி பிடிச்சி வெள்ளைக்கு போலன்னு தெரியும். சிட்னி யாருக்கு தான் பிடிக்காது இல்ல? என்ன அழகான ஊரு. சோ ரொம்ப பிடிச்சமான ஊர் இந்த சிட்னி எங்களுக்கு ஆக்சுவலா. அது இல்லாம சிட்னி மக்கள் அதோட சூப்பர் அன்பா இருப்பாங்க ரொம்ப ஆக்சுவலா. தேங்க்யூ. அது கேட்டோடனே இன்னும் எனர்ஜியோட கை தட்டணும்னு நினைக்கிறேன். சிட்னி மக்களுக்கு இவ்வளவு நல்ல காம்ப்ளிமெண்ட் கொடுத்திருக்காரு நம்ம ஸ்ரீகாந்த் தேவா சார். Thank you so much. Okay, அடுத்ததாக we have SP Charan sir. From melodies to mass hits, playback singer and a junior competition. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கருப்பு போடாம நீங்க கருப்பு போட்டுட்டு வந்திருக்கீங்க. என்ன சொல்ல வரீங்க? ஏதோ சொல்லாம இருக்கிறது நல்லதுன்னு எனக்கு கருப்பு யாருக்கு பிடிக்காது. Hi everybody, nice to see you all. Nice to see such smiley faces. తెలుగు కూడా ఉన్నారు సంతో. Thank you so much sir. அடுத்தது யாரு? அடுத்ததாக of course நம்ம தேவா சார். பட் அதுக்கு முன்னாடி we want to just make sure we are all hyped up. Yeah, are we ready? Yes. How ready are we? அவங்க இன்னொரு 2 minutes கொடுத்திருக்காங்க. நீங்க do you want to say that introduction that you prepared about Deva sir? ஆனா தேவா சார் கேட்கணுமே இல்லையா? வாய்ஸ் ரெக்கார்டிங் ஆப்ஷன் அவர் இல்லாம அவரோட இன்ட்ரோடக்ஷன் சொல்றது முறையா? அவர் கேட்கணுமே. சொல்லுங்க. என்ன சொல்றது? the hero of tonight. I'm really speechless. எனக்கு சத்தியமா பேச்சே வரலங்க. அவரை பத்தி இன்ட்ரோ பண்ண சொன்னபோது ஆண்டனி சொன்னபோது என்ன சொல்றதுன்னு தெரியல. 35 வருடம், 400க்கும் மேற்பட்ட படங்கள், பல மொழி பாடல்கள். நம்ம ஹீரோ அவர்தான். இன்னைக்கு அவரை பத்தி சாதனைகள் சொல்லிட்டே போகலாம். ஃபோக், மெலடி, வெஸ்டர்ன், கானா எல்லா ஜானர்ஸ்க்கும் அவர் தாங்க கிங். ஒரு காலத்துல கானானா ஒரு செப்பரேட் ஜானர், ஒரு சின்ன ஜானரா மட்டும்தான் எல்லாரும் பார்ப்பாங்க. ஆனா அந்த கானாவை நம்ம மெயின் ஸ்ட்ரீம் தமிழ் சினிமால இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த கானாக்கே அழகு சேர்த்து ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காகவே மாற்றிருக்காரு. பாட்டு இல்லாத ஒரு கல்யாணம் ஊர்ல திருவிழான்னு வந்தா இவர் பாட்டு இல்லாம நடக்கவே நடக்காது. அதே மாதிரி தியேட்டர்ல பிஜிஎம்முக்கு இவர் பாட்டை கேட்டு கை தட்டாத ஒரு ஆள் கூட இருக்க முடியாது இல்லையா? எழுந்து நின்று கை தட்டாத ஒரு ஆள் கூட பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒருத்தர் தலைவருக்கே பாட்டு போட்டவர். தலைவருக்கு பிஜிஎம் போடணும்னா சும்மாவா?
ஆனா அந்த தலைவருக்கு சூப்பர் ஸ்டார் இருக்கிற டைட்டிலுக்கு எல்லா சினிமாலையும் வர சூப்பர் ஸ்டார் டைட்டிலுக்கே பிஜிஎம் போட்டது நம்ம தேவா சார் தான். அப்போ நிஜமாவே அவரை பத்தி இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். A musical maestro across generations, the man who made the streets of every city dance. It's my pride and pleasure to welcome the one and only Thenisai Tendral, the king of Ghana, Deva sir. அப்படின்னு நான் சொல்லும் போது அவர் உள்ள வந்திருந்தா இந்நேரம் எப்படி இருந்திருக்கும் அவினாஷ்? ரொம்ப நல்லா டைமிங்கா இருந்திருக்கும். But I also want to mention some of our sponsors. We have Grovex, we have Get the T-shirt. அப்படியே டபுள் மடங்கு எனர்ஜியோட வரணும். இன்னைக்கு எவ்வளவு எனர்ஜி இருக்கோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, பிகாஸ் திஸ் இஸ் a small event. பட் நாளைக்கு டெஃபினட்டா put your dancing shoes on and come there, let's rock. அங்க அனுராதா மேம் பாட போறாங்க, எஸ்பி சரண் சார் பாட போறாரு, ஸ்ரீகாந்த் தேவா சார், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய டேலண்டட் சிங்கர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பா we are going to rock and vibe there. எஸ்பி சரண் சார், நீங்க வந்து அந்த சூப்பர் சிங்கர், அந்த எல்லா சிங்கிங் ப்ரோக்ராம்ஸ்லயும் நீங்க சொல்ற கமெண்ட்ஸ் இருக்குல்ல, சுமாரா பாடுறவங்க கூட 2 வாரத்துல சூப்பரா பாடுறாங்க சார், அப்படி மோட்டிவேட் பண்றீங்க. அக்ரி ஆடியன்ஸ்? அக்ரி? பாடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அக்ரி பண்ணுவீங்களா இல்லையா? சாரோட மோட்டிவேட்டிங் கமெண்ட்ஸ் கேட்டு பாக்குறீங்களா இல்லையா அந்த ப்ரோக்ராம்ஸ்லாம்? சார் உங்களா ஆடிஷனுக்கு வந்திருக்காங்க. அதான் இன்னைக்கு தூங்க மாட்டேன். லாஸ்ட் டைம் சிட்னி வந்தபோது நான் எங்கேயுமே போகல. இட் வாஸ் அ வெரி பேக்ட் ட்ரிப். ஐ திங்க் we had Melbourne and Adelaide like this time. அதனால இந்த வாட்டி நாங்கள் வந்து ஆப்ரா ஹவுஸ் we had just இன்னைக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க. So we went and saw the bridge and we had a good time there. ரொம்ப it was but last time also the Sydney audience they were amazing and we really enjoyed. I think sir is almost here, so we should thank you. Thank you, ma'am. Thank you, ma'am. Okay, ladies and gentlemen, the man you've been waiting for, Thenisai Tendral, Deva sir avargal. The one and only Thenisai Tendral, king of Ghana, Deva Please be upstanding and give a big round of applause for the one and only Deva sir. All right, thank you. Elarum, please be seated. Okay, so அடுத்ததாக let's get this press meet up and running. We have a surprise dance element. நான் சொல்லிட்டேன், so it's not a surprise anymore. We have a surprise dance element by Alappuzha Attis and crew. This is a special dedication to the one and only Deva sir.
வணக்கம் உறவுகளே, இன்று இங்கே நடைபெறும் இந்த நிகழ்வில் பல்வேறு இசையமைப்பாளர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது ப்ரெஸ் மீட் வந்து இன்றைக்கு 18ஆம் தேதி செப்டம்பர் மாதம் சிட்னியில் நடைபெற்று கொண்டிருக்கு. ஆரம்பமாக இருக்க இனித்தான் கிங் ஆஃப் கானா அவர்கள் இங்கு இன்னும் வருகை தர இருக்கிறார். ஸோ நாளைக்கு இந்த நிகழ்வு நடைபெற இருக்குது. சிட்னி நடைபெற இருக்குது. சிட்னியில் 18ஆம் தேதி செப்டம்பர் மாதம். இன்று 19ஆம் தேதி சிட்னியில் நடைபெற இருக்குது. இன்னும் டிக்கெட்டுகள் இருக்குது. நீங்கள் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். I say few words, then we come up with radio on Radio Umdakan from 100.9. We are at the press meet of King Ghana, Deva at Hotel Holiday in Parramatta, and we have a very beautiful, great team here. The dance team, please introduce yourself. Hi guys, we are Team Malaparatis. So we are so excited to see Deva sir, and so please visit tomorrow's concert. ICC Theatre in Sydney, Darwin Harbour. See you guys. See you there. Thank you. We are all super excited. Thanks.